இந்த கதை ஒரு பக்தி சார்ந்த கற்பனை கதையாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் வரும் சம்பவங்கள், பாத்திரங்கள் மற்றும் நிகழ்வுகள் சில உண்மை வாழ்க்கை அனுபவங்களால் ஊக்கமளிக்கப்பட்டிருந்தாலும், முழுவதும் கற்பனை மற்றும் ஆன்மீக உணர்வை வெளிப்படுத்தும் நோக்கத்துடன் எழுதப்பட்டவை. இந்த கதையின் நோக்கம் பக்தி, நம்பிக்கை மற்றும் நல்ல எண்ணங்களை ஊக்குவிப்பதே, அன்றி எந்த மத உணர்வையும் புண்படுத்துவது அல்ல. பார்வையாளர்கள் இதை ஒரு ஆன்மீக கதையாக மட்டுமே பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தின் பெயர் மலையூர். சுற்றிலும் பச்சை மலைகள், தென்றல் காற்று. மழை பெய்தால் மண்ணின் மணம் வீசும் அமைதியான இடம். அந்த கிராமத்தில் கார்த்திக் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்தான். அவன் மிகவும் சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்தவன். அவன் தந்தை விவசாயி, தாய் வீட்டு பொறுப்புகளை பார்த்து கொண்டிருந்தாள். குடும்பம் பணக்காரமல்ல, ஆனால் அவர்கள் மனதில் இருந்தது நல்ல மனசு மற்றும் இறை நம்பிக்கை. கார்த்திக்கின் தாய் முருகன் பக்தை. அவள் தினமும் காலை எழுந்தவுடன் ஓம் சரவணபவ என்று ஜபித்து வீட்டின் முன் விளக்கு ஏற்றி வைப்பாள். வீட்டில் ஒரு சிறிய முருகன் படம் இருந்தது. அந்த படத்துக்கு முன் தினமும் பூ வைத்து பிரார்த்தனை செய்வது அவளின் பழக்கம். கார்த்திக் சிறுவயதில் இருந்தபோது அவன் தாய் அவனுக்கு முருகன் பற்றிய கதைகளை சொல்லுவாள். சூரபத்மனை வென்ற முருகன், வேல் கொண்டு அசுரர்களை அழித்த முருகன், பக்தர்களை காப்பாற்றும் முருகன், இப்படி பல கதைகள். அந்த கதைகள் கார்த்திக்கின் மனதில் ஆழமாக பதிந்திருந்தன. காலம் சென்றது. கார்த்திக் பள்ளியில் நல்லா படித்தான். ஆனால் அவர்களின் குடும்ப நிலைமை மிகவும் கஷ்டமாக இருந்தது. விவசாயத்தில் பல முறை இழப்பு ஏற்பட்டது. கடன் அதிகமாகிவிட்டது. ஒரு நாள் கார்த்திக்கின் தந்தை மிகவும் கவலையுடன் வீட்டில் அமர்ந்திருந்தார். இந்த வருடம் பயிர் முழுக்க கெட்டுப்போச்சு, கடன் எப்படி அடைப்பது என்று அவர் கவலையுடன் சொன்னார். அதை கேட்ட கார்த்திக்கின் தாய் அமைதியாக முருகன் படத்தை பார்த்தாள். முருகன் இருக்கான், அவன் நம்மை கைவிட மாட்டான் என்று மெதுவாக சொன்னாள். ஆனால் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே போனது. கடன் கொடுத்தவர்கள் அடிக்கடி வீட்டுக்கு வந்து சண்டை போட்டார்கள். கார்த்திக்கின் மனதில் பயமும் துயரமும் அதிகமாகிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் கிராமத்தில் உள்ள முருகன் கோவிலில் திருவிழா நடந்தது. அந்த கோவில் மலை மேல் இருந்தது. கிராம மக்கள் எல்லோரும் அங்கே போய் வழிபடுவார்கள். கார்த்திக்கின் தாய் அவனை அழைத்துச் சென்றாள். மலை ஏறும்போது அவள் சொன்னாள், கார்த்திக், வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் முருகனை மறந்திடாதே. உண்மையான மனசோட வேண்டினா அவன் கண்டிப்பா காப்பாத்துவான். கார்த்திக் எதுவும் பேசவில்லை. ஆனால் அந்த வார்த்தைகள் அவன் மனதில் பதிந்துவிட்டது. அந்த நாள் இரவு கார்த்திக் கோவிலில் முருகன் முன் நின்று அமைதியாக பிரார்த்தனை செய்தான். முருகா, என் குடும்பத்தை காப்பாற்று. என் அப்பாவை இந்த கடனிலிருந்து காப்பாற்று. அதற்கு பிறகு சில நாட்கள் அமைதியாக சென்றது. ஆனால் திடீரென கார்த்திக்கின் தந்தை கடுமையான உடல்நலக்குறைவு அடைந்தார். அவரை மருத்துவமனைக்கு கொண்டு போனார்கள். மருத்துவர் சொன்னார், சிகிச்சைக்கு அதிக பணம் தேவைப்படும். அந்த செய்தி குடும்பத்துக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. பணம் எங்கே இருந்து வரும் என்று யாருக்கும் தெரியவில்லை. அந்த இரவு கார்த்திக் மிகவும் மனவேதனையுடன் மலை மேலிருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்றான். இரவு நேரம். கோவில் ஆல்மோஸ்ட் காலியாக இருந்தது. காற்று வீசியது. மணி ஒலி மட்டும் கேட்கிறது. கார்த்திக் முருகன் சிலையன் முன் மண்டியிட்டு அழுதான். முருகா, நான் எதுவும் கேட்கல, என் அப்பாவை மட்டும் காப்பாற்று. அவன் அப்படி பிரார்த்தனை செய்து வெளியே வந்தபோது ஒரு முதியவர் அவனை பார்த்தார். அவர் கோவில் பூசாரி போல தோன்றினார். என்ன தம்பி, ஏன் அழுகிற என்று கேட்டார். கார்த்திக் எல்லாவற்றையும் சொன்னான். முதியவர் சிரித்தார். முருகன் மீது நம்பிக்கை வை, நாளை காலையில் இங்கே வா. அடுத்த நாள் காலை கார்த்திக் மீண்டும் கோவிலுக்கு வந்தான். அந்த முதியவர் அவனை ஒரு மனிதரிடம் அறிமுகப்படுத்தினார். அவர் நகரத்தில் இருக்கும் ஒரு தொழிலதிபர். அவர் அந்த கோவிலுக்கு வழக்கமாக வருபவர். கார்த்திக்கின் நிலையை கேட்டார். உன் படிப்பு நல்லா இருக்கா என்று கேட்டார். ஆம் என்றான் கார்த்திக். அவர் சொன்னார், நான் உனக்கு உதவுகிறேன். உன் அப்பாவின் சிகிச்சை செலவை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ நல்லா படித்து பெரியவனாக வேண்டும். அந்த வார்த்தைகளை கேட்ட கார்த்திக் நம்பவே முடியவில்லை. அவன் கண்களில் கண்ணீர் வந்தது. சில மாதங்களில் கார்த்திக்கின் அந்தை முழுமையாக குணமடைந்தார். கார்த்திக் தனது படிப்பை தொடர்ந்து நகரத்தில் உயர்கல்வி படிக்க ஆரம்பித்தான். பல வருடங்கள் கழித்து கார்த்திக் ஒரு பெரிய இன்ஜினியராக ஆனான். தனது கிராமத்துக்கு திரும்பி வந்து அந்த மலை மேலிருக்கும் முருகன் கோவிலை புதுப்பித்தான். புதிய மண்டபம் கட்டினான். பல ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தான்.
ஒரு நாள் கோவிலில் நின்று முருகனை பார்த்து சிரித்தான். அந்த நாள் நான் அழுதபோது நீ என்னை விட்டுவிடலை முருகா. அப்போது அவனுக்கு அந்த பழைய முதியவர் நினைவுக்கு வந்தார். ஆனால் கிராமத்தில் யாரிடம் கேட்டாலும் அந்த முதியவர் யார் என்று யாருக்கும் தெரியவில்லை. அப்போது கார்த்திக்கின் தாய் மெதுவாக சொன்னாள், சில நேரம் முருகன் நேரடியாக வரமாட்டான், அவன் மனிதர்களின் வழியாக உதவி செய்வான். கார்த்திக் முருகன் சிலையை பார்த்தான். அந்த முகத்தில் ஒரு சிரிப்பு இருப்பது போல தோன்றியது. அந்த நாளிலிருந்து கார்த்திக் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை ஒருபோதும் மறக்கவில்லை. உண்மையான நம்பிக்கை இருந்தால் முருகன் கருணை கண்டிப்பாக வரும்.